தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். ஸோ நிறைய டேட்டா எடுத்து வச்சிருக்கீங்க. எப்பயுமே டேட்டா எடுத்துட்டு தானே வருவீங்க. ஆமா, கூகுள்ல போய் நிறைய தரவுகள் எடுத்து நிறைய வெரிஃபிகேஷன் பண்ணி அது வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ்லாம் போட்டு ஒரு கணக்கு வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இந்த கணக்கு எதற்காக அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்களும் சரி, அதே மாதிரி அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடிய நபர்களும் சரி, அவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தரவுகள். ஆமா, குறிப்பா இன்றைய காலகட்டத்துல இந்த சமூக வலைத்தளங்கள்ல எவ்வாறு நரேட்டிவ்கள்லாம் பின்னப்படுகின்றது அப்படின்னா, இந்த கரூர் டிராஜடிக்கு பின்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் மத்தியில எதிர்பார்ப்புகள் குறைந்திருக்கின்றது அப்படின்ற மாதிரி திட்டமிடப்பட்டே ஒரு நரேட்டிவ்கள் உருவாக்குறாங்க. ஆனா அது என்ன ஆச்சு தெரியுமா? விஜய் எப்போ வந்து ஒரு இந்த காணொலியின் மூலமா தோன்றினாரோ அதன் பிறகு வந்து மாஸ் அதிகமாயிருக்கு. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அப்படிதான் எடுத்துக்கொள்ள முடியும். சோ வந்து இந்த டேட்டா வந்து விஜய் அவர்களை போல்வதற்காகவோ இல்லாட்டி விஜயை தூக்கி பிடிப்பதற்காகவோ கிடையாது. மக்கள் அனைவரும் இந்த டேட்டாக்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக இந்த அரசியல் களம் எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றது அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பா விஜய் அவருடைய வருகையின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரும் தலைவலி வந்து ஏற்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் இல்ல தலைவா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபிக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவலி ஏற்பட்டு. கண்டிப்பா. சோ அதனாலதான் காங்கிரஸ் கட்சி முதற்கொண்டு பாஜக முதற்கொண்டு எப்படியாவது நம்ம தமிழக வெற்றி கழகத்தை இழுத்து விட வேண்டும் அப்படின்ற மாதிரி தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக களமாடி கொண்டிருக்கின்றார்கள். சோ நாம எடுத்த தரவுகள் என்ன, விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில மாஸ் கூடி இருக்கின்றதா குறைந்திருக்கின்றதா, இது சம்பந்தமான முழு தரவுகள் எல்லாமே இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் உரிமை களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், விஜய் அவர்களின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய தலைவலி ஏற்பட்டுள்ளதுன்னு சொன்னோம் இல்லையா? அதற்கான காரணம் என்னன்னா, கடந்த 2021 தேர்தலுடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள். ஆமா, கடந்த 2021 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அவங்க வந்து எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்கினாங்க? 45.38%. அதே மாதிரி அதிமுக கூட்டணி, அதிமுகல வந்து பாஜகவும் இருந்தாங்க. பாஜக அவங்க இருந்த போதிலும் கூட 39.72% வாக்குகள் வாங்கினாங்க. வெறும் 6.6% தான். 5.66% டிஃபரெண்ட். ஆமா, வெறும் டிஃபரெண்டே அவ்வளவுதான். ரொம்ப பெரிய வேரியன்ஸ் எல்லாம் கிடையாது. இத்தனைக்கும் பாஜக எதிர்ப்பு இருந்த போதிலும் கூட வெறும் 5% வாக்கு வித்தியாசத்துல தான் என்ன பண்ணிக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றார்கள். ஸோ திமுகவுடைய வாக்கு சதவீதம் 45.38, அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் 39.72. ஆமாங்களா? ஸோ இந்த 45.38 திமுகவுடைய வாக்கு சதவீதம். ஸோ இதுல திமுகவுடைய வாக்குகள் எந்தெந்த வகையில குறைய போகின்றது, அது விஜய் அவர்களுக்கு எவ்வாறு செல்ல போகின்றது அப்படின்றத நம்ம முழு டேட்டாக்கள் எல்லாமே எடுத்து வச்சோம். அதிமுகவுல இருந்தும் எந்தெந்த மாதிரி எல்லாம் வந்து வாக்கு செல்ல போகின்றது அதையும் சேர்த்துதான் இதை சொல்ல போவோம். ஆமா, சோ இதுல நம்ம பிசி, எம்பிசி, அதே மாதிரி வந்து எஸ்சி, எஸ்டி, சோ இந்த கேட்டகரி நம்ம எடுக்கல. இதை விட்டுட்டு மீத இருக்கிற டிசைடிங் ஃபேக்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா? சோ அவங்களுடைய டேட்டாக்கள் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா பிசி, எம்பிசி என்று வருகின்ற பொழுது அங்கங்க வந்து சாதி சங்கங்கள் இருக்கும். சோ அவங்களை எப்படியாச்சும் அதிமுகவோ திமுகவோ கைப்பற்றி வைத்துக் கொள்வார்கள். சோ அதனால அவங்களுடைய வாக்குகளை நம்ம கன்சிடர் பண்ணல. சோ அது போக டிசைடிங் ஃபேக்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா? அதே மாதிரிதான் பட்டியல் சமூக மக்களும் பார்த்தோம்னா அங்கங்க தலைவர்கள் இருப்பாங்க. சோ அந்த தலைவர் மூலம் எங்கிட்டு போறாங்களோ அந்த வாக்குகள் வந்து பார்த்தோம்னா பரிமாறும் இல்லையா? அதனால அதை பத்தி நாங்க இதுல வந்து நாங்க நோட் பண்ண கிடையாது. கரெக்ட். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி நம்ம டோட்டலா விட்டுட்டோம். சோ இது போக டிசைடிங் ஃபேக்டர்ஸ். சோ அந்த டிசைடிங் ஃபேக்டர்ஸ் யாரு அப்படின்றத நம்ம ஒன்னா பார்த்துருவோம். அவங்களுடைய வாக்குகள் எப்படி விஜய்க்கு செல்கின்றது அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிடுவோம். சரிங்களா? சோ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் யார் எடுக்கிறோம்னா, அரசு ஊழியருடைய வாக்குகள் நம்ம எடுக்க போறோம். சூப்பர். ஆமா, அரசு ஊழியருடைய வாக்கு எடுக்க போறோம். சோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எத்தனை லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கின்றார்கள்னா 14 லட்சம் அரசு ஊழியர்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த 14 லட்சம் அரசு ஊழியர்களை நம்ம வந்து 1/2 வந்து போடுவோம். 1/2 மீன்ஸ் என்னன்னா, இந்த 14 லட்சத்தை அப்படி 2 போட்டு 7 லட்சம் எடுத்துக்கிடுவோம். சரிங்களா? சோ இந்த 7 லட்சம் நீங்க கணக்கு பண்ணீங்க. இந்த 7 லட்சம் அரசு ஊழியர்கள் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து வாக்களிக்க மாட்டார்கள் நம்ம எதுக்கு பதிவு பண்றோம்? அதுதான் சொல்லணும். முக்கியமா அதை நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா அரசு ஊழியர்கள் பல்வேறு வகையான கோரிக்கைகளை மையப்படுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில வந்து போராட்டங்கள் பண்ணாங்க. ஆமா, ஜாக்டோ, ஜியோ, மூட்டா போன்ற அமைப்புகள் எல்லாம் போய் சந்தித்தார்கள். சந்தித்து வந்து பார்த்தோம்னா அந்த பழைய ஓய்வூதிய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வாங்கயா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா ஐயா செய்யறோம்டாரு, இன்றைய முதலமைச்சர் செய்யறோம்டாரு, வாக்குறுதியும் தந்தாரு. அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுக சொன்னாங்க, அவங்க செய்யல. அப்புறம் அன்று எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல சொன்னாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு
4.25 வருஷமாச்சு. ஆனா அரசு ஊழியருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படவில்லை. ஆமா. சோ அதனால மொத்தம் 14 லட்சம் அரசு ஊழியர்கள்ல நம்ம வந்து ஒரு 7 லட்சம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். மீதம் ஒரு 7 லட்சம் இருக்கிறாங்க. இந்த 7 லட்சத்தை நம்ம வந்து மூணா வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். ஆமா. ஏன்னா வந்து அவங்க குடும்பத்தினுடைய வாக்குகள் இருக்கும் இல்லையா? ஆமா, 1/3. அதனால மூணா மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா மொத்தமாக 21 லட்சம். சோ இந்த 21 லட்சம் மொத்த வாக்காளர்கள், அதாவது வாக்களித்த மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ஏறக்குறைய 4.8% வாக்குகள் வருகின்றது. அதிருப்தி வாக்குகள். ஆமா, இதெல்லாம் வந்து பாத்தோம்னா அதிருப்தி வாக்குகள். திமுக அதிமுகவுடைய அதிருப்தி வாக்குகள். ஆமா. சோ இந்த அதிருப்தி வாக்குகள் யாருக்கு போகும்னா அது கண்டிப்பான முறையில விஜய் அவர்களுக்கு தான் போகும். ஏன்னா சமீபத்துல கூட ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய ஒரு பிரிவினர் போய் விஜய் போய் சந்திச்சாங்க. ஆமா, சந்திச்சு ஆதரவு வந்து கேட்டாங்க. சோ அப்படியே பட்சத்துல ஆதரவும் கேட்டாங்க. பிரச்சாரத்துல வந்து நீங்க வந்து ஓய்வூதிய பென்ஷன் திட்டம் செய்வோம்னு சொன்னீர்களே, செய்தீர்களா அப்படின்னு பேசிட்டாப்ல. ஆமா. சோ ஆக மொத்தத்துல 4.8% வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சரிகின்றது. எதுல இருந்து? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள்ல இருந்து. அதாவது அரசு ஊழியர் மூலமா வந்து 4.8%, அதாவது 5% ஒட்டி வந்து இந்த வாக்குகள் வந்து குறைய வாய்ப்பு இருக்கிறது திமுகவுக்கு. ஓகே. சோ அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பார்க்கும்போது ஏறக்குறைய வந்து 22 லட்சத்தி சில ஆயிரங்கள் வந்து 67,000 படிக்கிறார்கள். அதுல வந்து பார்த்தோம்னா ஒரு 1.5 லட்சம் பேர் முதலாம் ஆண்டு மாணவர், சிலருக்கு ஓட்டு இருக்கும், சிலருக்கு ஓட்டு இருக்காது. ஏறக்குறைய வந்து 21 லட்சம் பேர் வந்து வாக்காளர்களாக இன்றைக்கு கல்லூரி மாணவ மாணவியர் இருக்கிறார்கள். இதுல வந்து பாதியத்தான் நம்ம போடுறோம். ஆமா, இதுலயும் நம்ம 1/2 வந்து 11 லட்சம் தான். ஆனா வந்து கல்லூரி என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 90% இந்த 21 லட்சத்தை 18 லட்சம் ஓட்டு வந்து விஜய்க்கு தான் போகும். ஆனா இருந்தாலும் நாங்க ஒரு 11 லட்சம் தான் ஓட்டு போட்டிருக்கோம். எல்லா கல்லூரியுமே அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆமா. சோ மொத்த கல்லூரி மாணவர்கள் 22 லட்சத்துல முதலாம் ஆண்டு மாணவர்கள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மீதம் 2ஆம் ஆண்டு மாணவர்கள், 3ஆம் ஆண்டு மாணவர்கள், இளங்கலை, முதுகலை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக 21 லட்சம். அதுலயும் கூட நம்ம 1/2 போட்டிருக்கோம். ஆமா, பிரிச்சு அதை பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றோம். அதுல பார்த்தோம்னா ஏறக்குறைய வந்து 2.5 அப்படிதான் நான் போட்டிருக்கோம். 2.5% வந்து கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ மாணவருடைய வாக்குகள் வந்து பார்த்தோம்னா குறிப்பா வந்து விஜய்க்கு போகும். இந்த 2.5 வந்து குடும்பத்துல அண்ணன் தம்பிட்ட கெஞ்சி கிளறி இந்த ஒரு ஆட்டை மட்டும் எங்களுக்கு ஓட்டு போடுப்பா, இந்த ஒரு ஆட்டை இதை செய்யுப்பா அப்படின்னு சொல்லுகிற பொழுது இது பிசியா இருக்கட்டும், எஸ்சியா இருக்கட்டும், இது வந்து 5ஆம் மரலாம் 10ஆம் மரலாம் இதை வந்து கணிக்கவே முடியாது. ஆனா நாம போட்டிருக்கிறது 2.5 நார்மல். இது 10% கூட மாறும். ஏன்னா வந்து பிள்ளைய சொல்லிட்டாங்களே அப்படின்னு செய்யறதுக்கு இன்னைக்கு லட்சம் பேர் இருக்கிறாங்க. நிறைய காணொலியில சமூக வலைத்தளங்கள் பாக்குறோம். இந்த வட்டம் நம்ம போட்டு பார்ப்போம், என் மயன் சொல்லிட்டான் ஆமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே. அதனால 2.5% நாங்க போட்டிருக்கோம். இந்த 2.5% வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இங்க தாவேகாவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. நம்ம நேத்து கூட ஒரு வீடியோ பார்த்தோங்க. தியேட்டர்ல போய் என்ன அவங்க ஒரு கிரேசியான ஃபேனா இருக்கிறாங்க. அது வந்து அவங்க அரசியல் மையப்படுத்தப்பட்ட கூட்டம் அதெல்லாம் வந்து இல்ல. அது வந்து ஓகே, காலங்கள் தீர்மானிக்கும். பட் இருந்தாலும் கல்லூரி மாணவர்கள் எல்லாமே விஜய் அவர்களுக்கு மிக மிக ஒரு கிரேசியான ஃபேனா வந்து இருக்கிறாங்க. விஜய் இல்லாட்டி அவங்க வந்து இதே இல்லைன்ற மாதிரி சோறுகள் இல்லாம இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து இது வந்து உண்மை. நாங்க வந்து பார்த்தோம்னா பொய்க்கெல்லாம் சொல்லலாம், இது உண்மையான டேட்டா. 90% கல்லூரி மாணவர்கள் வாக்கு பதிவாங்க. ஆனா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா 50% தான் போட்டிருக்கோம். ஆமா. சோ வந்து 2.5 இந்த வாக்குகள் என்பது மாணவருடைய வாக்குகள் என்பது இங்க விஜய் அவர்கள் செல்கின்றது. ஸோ அடுத்து வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு கேட்டகரியா வந்து எடுத்துருக்கோம். ஆமா, கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு தெரியும் 44 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. 44 லட்சம் மக்கள் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை இந்த சங்கிகள் எவ்வாறு அடையாளப்படுத்துகின்றார்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆமா, ஜோசப் விஜய் அப்படின்னு அடையாளப்படுத்துவாங்க. சரிங்களா? சோ வந்து அப்ப விஜய் அவருடைய அந்த கிறிஸ்டியானிட்டி ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஐடென்டிட்டி மூலமாக கிறிஸ்தவ மக்கள் பெரும்பாலும் விஜய் அவர்கள் வாக்குகள் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அதையும் கூட 2ஆ தான் பிரிச்சிருக்கோம். ஆனா விஜய் வந்து சாதி மதத்தை கடந்த ஒரு மனிதன். நம்ம வந்து ஆனா இருந்தாலும் வந்து மக்கள் பார்வையில சில பேருக்கு இருக்கும் இல்லையா, வலிந்து திணிக்கிறார்கள். அது அதனுடைய கான்செப்ட்னால நாங்க சொல்றோம். ஆமா. சோ இந்த கிறிஸ்தவர்கள் மொத்தமாக 44.2 லட்சம் மக்கள் தொகை இருக்கின்றார்கள். சோ இதுல நாம வந்து 1/2 தான் போறோம். இதுலயும் கூட இதுல 22 லட்சமா நம்ம எடுத்துக்கிறோம். சோ இந்த 22 லட்சத்தை நம்ம வந்து வாக்குகளா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 3.2% வாக்குகள்
ஓகே சாரி 5% வாக்குகள் என்பது இங்க விஜய் அவர்களுக்கு செல்கின்றது. சோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மொத்த வாக்குகள்ல இருந்து கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள் என்பது 5% விஜய் அவர்களுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆமா, நீங்க சொன்னீங்கல்ல கிறிஸ்தவ மக்கள் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு அடுத்து சிறுபான்மை மக்கள் இருக்காங்க, இஸ்லாமிய மக்கள். ஆமா, அவங்க வந்து எவ்வளவு இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து ஏறக்குறைய 42,29,479 பேர். இது வந்து நம்ம எந்த டேட்டாவில சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமம் வந்து 2011 டேட்டா தான் நம்ம சொல்றோம். ஏன்னா அதுக்கு மக்கள் எதுவும் கணக்கு எடுக்கல, அதனால நாங்க அதையும் சொல்றோம். அப்ப அந்த இதுல வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம 1/3 தான் போறோம். இதுல வந்து கம்மியா போட்டுருவோம், கிறிஸ்டினோட நம்ம கம்மியா தான் போட்டுருவோம். அப்படி போடும்போது வந்து ஏறக்குறைய வந்து அவங்களுக்கு 3.2%, அதாவது வந்து 3.2% வாக்குகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுல நம்ம இன்னொரு விஷயம் ஆட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. சோ இந்த இடத்துல இன்கேஸ் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துக்கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா இஸ்லாமிய வாக்குகள் எப்பொழுதுமே முழுவதுமாக இங்க வந்து விஜய் அவர்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்ப வந்து 3.2ன்றது வந்து 6% வந்து கன்வெர்ட் ஆகும். நம்ம வந்து வாய்ப்பு இருக்குது. ஆமா, நம்ம மொத்தமே வந்து 3.5 தானப்பா இஸ்லாமியர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க உள்ஒதுக்கீடு கொடுத்தவனால. ஆனா இங்க ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து 2 பார்ட்டியா கன்வெர்ட் பண்ணும்போது அது 6% மாறும். சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல. இது வந்து ஹோல் வாக்காளர் நீங்க வந்து சதவீதம் பாத்தீங்கன்னா 3.5. அதை வந்து திமுக விஸ் ஏடிஎம்கே விஸ் அப்படி பார்க்கும்போது வந்து டபுள் ஆகும். சோ அந்த அடிப்படையில நாங்க சொல்றோம். அதே நான் என்னடா 3.5 தானே மக்கள் சொல்றோம், நீங்க 3 ஓட்டுமே அங்கிட்டு விழுகும் 5 விழுகும் சொல்றாங்க நினைக்கூடாது. எங்களுடைய இந்த கால்குலேஷன் என்பது இந்த மாதிரி. ரெண்டாவது இது மட்டும் கிடையாது. இப்ப காங்கிரஸ் கட்சி இப்ப இஸ்லாமிய மக்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சென்ட்ரல் லெவல் பாலிடிக்ஸ் தான் மையப்பட்டு தான் அவங்க வந்து வாக்களிப்பாங்க எப்பொழுதுமே. ஆமா, ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதவாத அரசியலை மேற்கொள்றாங்க. சோ ஜனநாயக அரசியலை யார் மேற்கொள்றாங்க பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி தான் மேற்கொள்றாங்க. சோ இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது சட்ட திட்டங்கள் கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கைகளில் தான் இருக்குது. பிஜேபி கொண்டு வந்தா நேஷனல் லெவலில் எதிர்ப்பதற்கு யார் இருக்காங்க? காங்கிரஸ் தான் இருக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் எங்க கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த இடத்துலதான் இஸ்லாமிய மக்கள் வாக்களிப்பார்கள். அப்ப நாம இன்னைக்கு போட்ட அந்த 1/3 இருக்கு இல்லையா, 1/3 அடிப்படையில் 3.2% வாக்குகள் சொன்னோம் இல்லையா. இந்த வாக்குகள் இன்கேஸ் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அது முழுவதுமாக அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்க சொன்ன மாதிரி வந்து அது ஏன் அதிகரிக்க தெரியுமா? ஒரு உதாரணமா திருப்பரங்குன்ற அந்த சிக்கந்தர் மலையில வந்து அந்த மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா சிக்கந்தர் பாசாவுக்கு போய் அவங்க வந்து நம்ம சாமிபுரம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அவங்களுடையது வந்து கும்பிடுறது வணங்குறதெல்லாம் இருந்துச்சு. ஆனா அதுக்கு பார்த்தோம்னா எத்தனையோ தடைகள் ஆகிக்கிட்டு இருக்கு. அவ இதெல்லாம் பார்க்கும்போது திமுக ஆட்சியினுடைய போதாமைகளாக வந்து அப்ப இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ அப்படின்ற அச்சத்தின் விளைவாகத்தான் விஜய்க்கு இந்த வாக்குகள் செல்கிறது. கண்டிப்பா. சோ இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது. சோ முக்கியமான விடயத்தை நான் மறந்துட்டீங்க தலைவா, மீனவர்கள். அடுத்ததான் சொல்ல போறேன். மீனவ மக்களுடைய வாக்குகள். மீனவ மக்கள் எப்படின்ட்டாலே நமக்கே பெரிய அனுபவம் இருக்குது. நம்ம தூத்துக்குடியில புன்னைக்காயல் அப்படின்ற கிராமத்துல அங்க இருக்கிற மீனவ மக்கள் என்ன சொன்னாங்க, நான் வந்து விஜய்க்கு தான் போடுவேன்ற மாதிரி சொன்னாங்க. சோ மீனவ மக்கள் வந்து பெரும்பாலும் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்று பார்த்தோம்னா அது தமிழக வெற்றி கழகத்தை வாக்களிப்பாங்க. ஏறக்குறைய 10 லட்சம் பேருக்கு மேலாக தமிழகத்திலே மீனவர்கள் 48 லட்சம் இருக்கிறாங்க. இதையும் கூட நம்ம என்ன பண்ணோம்னா 1/2 தான் போடுறோம். பாதியை தான் எடுக்கிறோம். பாதி மக்கள் தொகை எடுத்து அதை வாக்காளர்களாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1.15% வாக்குகள் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து இங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு போவதற்கான வாய்ப்பு. இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே டிசைடிங் ஃபேக்டர். திமுக அதிமுகவுடைய போதாமைகள்னால விஜய்க்கு போவாங்கன்ற மாதிரி அந்த டிசைடிங் ஃபேக்டர்ல சொல்றோம். நம்ம பிசி எம்பிசி கேட்டகரி நம்ம எடுக்கவே இல்லை, எஸ்சி எஸ்டி எடுக்கவே இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டி என்ன நாங்க வந்து நோட் பண்ணல, அதே மாதிரி பிசி எம்பிசி நோட் பண்ணல. அதை விட்டுட்டு தான் இவ்வளவு வாக்குகளை நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கெங்க எவ்வளவு வாக்கள் எப்படி விஜய்க்கு எத்தனை சதவீதம் கிடைக்கும் அதிமுகவில இருந்தும் இது பெறுகிறது. குறிப்பா வந்து மீனவர்கள் வாக்குகள் என்பது அதிமுக பெரும் இதுவரைக்கும் விழுந்தது. ஆனால் இந்த முறை அந்த வாக்கு அப்படியே விஜய்க்கு செல்கிறது. அதே மாதிரி கிறிஸ்தவர் ஓட்ட பாதி ஓட்டு ஏடிஎம் இருந்துச்சு, அதே மாதிரி இஸ்லாமியர் ஓட்ட கொஞ்சம் ஓட்டு ஏடிஎம் இருந்துச்சு. இன்னைக்கு பிஜேபி இருக்கிறனால வந்து அந்த ஓட்டுமே இன்னைக்கு விஜய்க்கு செல்கிறது, செல்லும். ஆமா, சோ அதுல காங்கிரஸும் போயிட்டா இன்னும் அதிகமாகும். சோ இந்த மாதிரி நம்ம டிசைடிங் ஃபேக்டர் மையப்பட்டு சொல்றோம். அரசு ஊழியர்கள் பார்த்தோம்னா 4.8% வாக்குகள். அடுத்து கல்லூரி மாணவியருடைய வாக்குகள் 2.5%. கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள் 5%. இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் 3.2%. ஃபிஷர்மேன்ஸ் அதாவது மீனவ மக்களுடைய வாக்குகள் பார்த்தோம்னா 1.5%. ஸோ ஒட்டுமொத்தமாக 16.65% வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விஜய் அவர்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கின்றது. இது 100% உண்மை. இதுல வந்து பார்த்தோம்னா
17% ஏறக்குறைய. இந்த 17% வந்து பார்த்தோம்னா ஏடிஎம்கேல இருந்து ஒரு 6% வாக்களும் 11% வாக்களும் திமுகவுக்கு செல்லுகிறது. இன்னும் எம்பிசி, அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பிசி, அதுக்கு அடுத்து எஸ்சி எஸ்டி, இந்த வாக்கள் எவ்வளவு செல்லுகிறதுன்னு பார்த்தோம்னா மட்டும்தான் ஒரு தெளிவான கிளாரிபிகேஷன் நம்மளால சொல்ல முடியும். கண்டிப்பா. சோ ஆக மொத்தத்துல 16.65% வாக்குகள் இது ஊசலாட்டத்தில் இருக்கின்றது. ஆனா இந்த ஓட்டுகள், பெரும்பாலான ஓட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் 11% பிரியுது தலைவா, 6% அதிமுக இருந்து பிரியுதுன்ற நம்ம. சோ இதுல வந்து நம்ம எஸ்சி எஸ்டி மக்கள் அந்த கேட்டகரி நம்ம கையில் எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. ஏன்னா எஸ்சி எஸ்டி மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல போதாமைகளும் செஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பா பல போதாமைகள். ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றுவேன்னு சொன்னாங்க ஆட்சியில் இருந்த பொழுது, எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது சொன்னாங்க. நான் எதிர்கட்சியா இருக்கிறேன், நான் ஆளுங்கட்சியா வந்துட்டா நான் கொண்டு வந்துருவேன்னு சொன்னாங்க. ஆனா ஆளுங்கட்சியா வந்ததற்கு பின்பாக இந்த மக்களுக்கு அவங்க ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வரவில்லை. அதை பத்தி அப்படி ஆணவ கொலையே நடக்கலன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நீங்க வேற. ஆமா, இருக்கிற சட்டமே போதும் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. அதை விட பெரிய. ஆனா வந்து வீடியோ ஃபுட்டேஜ், பழைய வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தோம்னா அது வந்து அவர் நான் வந்தா சட்டம் கொண்டு வந்துருன்னு சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலா. ஆமா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தஞ்சாவூர்ல இந்த பள்ளி மாணவர்கள், இந்த குழந்தைகள் வந்து இந்த வீதிக்குள்ள நடக்கக்கூடாது, பொது பாதையில போகக்கூடாதுன்னு ஒரு அம்மா வந்து அடிக்குது. இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஒரு ஆளு பேசல, ஒரு ஆள் வாய் பேசல, ஒரு ஆள் வாய். விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுவதற்கு மட்டும்தான் எல்லாருமே பேசுறாங்களே ஒழிய, சேனல்ஸ், யூடியூப் சேனல் திறந்தா எல்லா இடங்கள்லயுமே இது சம்பந்தமான பேச்சுகள் தான் ஓடுகின்றதே ஒழிய, ஒவ்வொரு ட்விட்டர் ஐடியிலும் சரி, ஒவ்வொரு சமூக வலைத்தளங்கள் எல்லா ஐடிகளிலும் சரி, விஜய் சம்பந்தமான ஸ்பீச்சுகள் மட்டும் தான் பேசுறாங்களே ஒழிய, பட்டியல் சமுதாய மக்களுடைய நிலை என்பது கேட்பாரற்று கிடைக்கின்றது. யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. இந்த செய்தி வைரலாது, ஆனா இது வரைக்கும் வாய் திறக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து நீல மண்பாட்டு மையம் மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க, நேரடியா கலாய்வுகள் செஞ்சு வீடியோ எடுத்து மக்கள் மன்றத்துல முன்னாடி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் வழக்கு பதிவு செய்யல தலைவா, இது வரைக்கும் வந்து எஃப்ஐஆர் போடல, இது வரைக்கும் அந்த அம்மாவை கைது பண்ணல. இதெல்லாம் வந்து திமுகவினுடைய போதாமைகள். திமுக மீது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வெறுப்பில் இருக்கின்றார்கள். நம்ம ஒட்டுமொத்தமா சொல்லிவிட முடியாது, ஆனாலும் கூட வெறுப்பில் தான் இருக்கின்றார்கள். ஒரு முக்கியமான வேங்கவேல மறக்க முடியுமா? வேங்கவேல் இருக்குது. அடுத்து வந்து வடகாடு பஞ்சாயத்துல வந்து பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளி ஆக்குனது. ஆமா, வேங்கவேலே குற்றவாளி அப்படிதான் ஆக்கிருக்காங்க. இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் தலைவா, அது என்னது, தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம். ஆமா, தூய்மை பணியாளருடைய போராட்டத்தை இந்த அரச பயங்கரவாதம் சொல்லுவாங்க தெரியுமா, அதை கண்கூட பார்த்தோம். நள்ளிரவு வேலையில தரதரவன இழுத்துட்டு போய் அவங்களை வந்து வண்டியில ஏத்தி அவங்களை அடிச்சு ஒரு 2 பெண்கள்லாம் மயக்கி விட்டு கிடந்தாங்க. ஸோ இந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம. அப்ப தூய்மை பணியாளர்கள் முதற்கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் மீது கடுமையான போதாமையில் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு என்ன இன்னும் பல மாவட்டங்கள் என்ன பண்றாங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் அனுதினமும் போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு தெரியுமா இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த போராட்டம் பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து வகுத்தறிச்சல் படுகிற அளவிற்கு அண்மையில வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன செஞ்சுன்னா, ஒரு 1500 பேருக்கு என்ன பண்ணார்களுக்கு சொல்லுங்க, நீங்க போங்க, மொத்தமே இந்தியா முழுவதும் 3% 5% தான் வாழ்றாங்க. அதுல 1500 இந்தப்பா உங்களுக்கு பெர்மனண்டா நான் அர்ச்சகர் ஆக்குறேன் பண்றேன். யாரு போராட்டம் பண்ணல, யாருங்க உங்களுக்கு தூண்டுதல் கொடுத்தது? போராட்டம் பண்ணல, எதுவுமே செய்யல. ஆனா அதை செய்தார். அப்ப வந்து RSSக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கான்னு கூட கேள்வி எழும்புதுல. நீங்க பட்டியல் சாதியை அடிச்சு நொங்கு எடுக்கிறீல, இவனுக்கு பார்த்தோம்னா எதுவுமே கேட்கல. வாடா நீ பரமண்டாடுறா, நீ போய் சந்தோஷமாடுறான்னு சொல்லி பண்றீங்க. ஆமா, அவனை உனக்கு ஓட்டு போட போறேன். இந்த மக்கள் தானே வரிசையில் ஓட்டு போடுவேன். கண்டிப்பா இவனுக்காக வந்து எதுவுமே செய்யாதனால இந்த போதாமைகள்னால பட்டியல் சமூக வாக்குகளும் பிரியா. அது எத்தனை சதவீதம் நாங்க சொல்லலாம். ஆமா, அது வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிற முடியாது. ஏன்னா கூட்டணி கட்சிகள் இருப்பாங்க. ஆமா, ஒவ்வொரு சாதி சங்கத்தை சார்ந்தவங்களும் வந்து உள்ளுக்குள்ள கைக்குள்ள இழுத்து வச்சிருப்பாங்க. திமுகவோ அதிமுக 2 சேர்த்தா சொல்றான், சேர்த்துக்க. பிசி மக்களுமே அதே கணக்கு தான். பிசி மக்கள்ல ஒவ்வொரு சாதிகளுக்கு ஒவ்வொரு தலைவர் வச்சிருப்பாங்க. அவங்களை பிடிச்சி உள்ளதையும் போட்டு அந்த ஓட்டை வந்து கன்சாலிடேஷன் பண்ணுவாங்க. ஆனா நாம இப்ப சொன்னது எல்லாமே ஒரு டிசைடிங் ஃபேக்டர்ஸ். அரசாங்க ஊழியர்கள், கல்லூரி மாணவர்கள், கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய மக்கள், மீனவ மக்கள், இவங்க எல்லாருமே டிசைடிங் ஃபேக்டர்ஸ். அவங்க வந்து இங்கிட்டா அங்கிட்டா அப்படின்ற மாதிரி ஊசல்ல இருப்பாங்க. ஆனா இவங்க அனைவருக்குமே இங்க திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் சரியாக எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்து தரவில்லை, வாக்குறுதியில் நிறைவேற்றி தரவில்லை. இதன் விளைவால இந்த 2 கட்சிகளுக்கும் இவர்கள் வாக்களிப்பதற்கு வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு. கண்டிப்பா வந்து 100% வந்து இந்த வாக்கு அப்படியே 17% வாக்கு வந்து விஜய்க்கு விழுகும். அதே நேரத்துல தோழரும் சொல்லல,
இதுல எவ்வளவு போகும் அதுல எவ்வளவு போகும் சொல்லல. ஆனா அப்ராக்சிமேட்டா வந்து பார்த்தோம்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இதுல 10% வாக்குகள் வந்து கண்டிப்பாக விஜய்க்கு போய் சேரும். ஏறக்குறைய 27% வாக்குகள் இன்றையபடி கூட்டணி அவர் வந்து யாரை வைக்கிறார்களோ அந்த ஒரு 10% 8% வாக்குகள் கிடைச்சினா போதும், அவர் ஆட்சி அமைச்சிருவாரு. இதுதான் உண்மையான ஃபேக்ட். இதுதான் ஃபேக்டே. ஆமா. சோ இதனாலதான் சொன்னோம் இவங்க யாரு விஜய் அவர்கள் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய தலைவலி ஏற்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் கிடையாது, அதிமுக. அதான் ஆண்ட கட்சி நம்ம எப்படியா ஆட்சிக்கு வந்துரும் எடப்பாடி ஊரா பிரச்சாரம் பண்றாரு. இங்கிட்ட என்ன பண்றாரு, நம்மளும் போய் பிரச்சாரம் பண்ணணும், திமுகவும் முப்பெரு விழா அந்த விழா நடத்துறாங்க. ஆனா இதெல்லாம் வந்து கண்ணை தூவிட்டு ஏறக்குறைய மொத்தம் 27% தலைவா மொத்த வாக்கு நம்ம 17 வந்து கண்டிப்பா விழும். பிசி எம்பிசில வந்து நம்ம சும்மா தோராம இயல்பாவே அவங்களுக்கு ஒரு வாக்கு இருக்கும்ல. ஆமா, சொன்னது கேட்டகரி மட்டும் தான். ஆனா இயல்பாவே வந்து விஜய்க்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குல்ல. ஆமா, அதோட சேர்த்து கிளப் பண்ணி பார்த்தா அப்படின்னா தோழ சொன்ன மாதிரி ஒரு 27% வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சோ இதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் சரி அதிமுகவும் சரி மிகப்பெரிய தலைவலியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் வெற்றிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை சதவீதம் தேவை? 10%. ஆமா, 10% இருந்துச்சுன்னா அவரே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வாய்ப்புகள் இருக்கின்றது. சோ திராவிட முன்னேற்ற கழகம் யாருடைய எந்த மக்களுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சரிவ நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய தலையீடுகள் மிக அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா தேர்தல் நெருங்குகின்ற காலகட்டம். சோ மக்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க களமாடுகின்றீர்களோ அதுதான் வருகின்ற 2026 ரிஃப்ளெக்ஷன் ஆகும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.